HD Maths channel. இப்போ நம்ம பார்க்க போது exercise 1.1 fill in the blanks. Minus 19 by 5 lies between the integers dash and dash. இது வந்து இந்த நம்பர் அது வந்து ரெண்டு இன்டிஜர் நடுவில் வருமா, அது என்ன இன்டிஜர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாயிண்ட்டு வைக்க தேவையில்ல, வச்சாலும் வைக்கலாம், ஆனால் ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். மைனஸ் எப்படினாலும் ஆன்சர் தான் வரும், அதனால நம்ம மைனஸ் எடுக்காமல் ஃபஸ்ட்டு போடுவோம். 19 by 5 3 times 50 பேலன்ஸ் 4 பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 வரும். 8 are 40 minus 0. அப்போ ஆன்சர் minus 3.8. 3.8நாலே minus 3 and minus 4 கம்மா நடுவில் தான் வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus 3 and minus 4. This sum the decimal form of the raised number 15 by minus 4 is. இது வந்து டெசிமல் ஃபார்ம்னாலே பாயிண்ட் வச்சு வர ஆன்சர். அப்போ நம்ம 15 by minus 4க்கு பாயிண்ட் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருமானு செக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் வரும், ஏன்னா 4 டேபிளில் 15 வராது, அதனால நம்ம இப்போ போடலாம். மைனஸ் எப்படினாலும் ஆன்சர் மைனஸாக தான் வரும், மைனஸ் போட்டுக்கலாம். 3s are 12 minus 3 பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 வரும். 4 டேபிளில் 13 வராது, அதுக்கு பதிலாக 28 வரும். எத்தனை டைம்ஸ்னால் 4 8 12 16 20 24 28. 1 time 2 time 3 time 4 time 5 time 6 time 7 times வருது. 28 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 இருக்குது. பாயிண்ட்டுக்குனால இப்போ பருவில் 0 வைக்கிறோமா, அப்போ 4 டேபிளில் 5 times 20 வரும். அப்போ 20 பண்ணிங்கன்னா minus 0. அப்போ ஆன்சர் இஸ் minus 3.75. The raised numbers minus 8 by 3 and 8 by 3 are equestrian from. இது minus 8 by 3 and 8 by 3 ஓகேவா. அப்போ இங்கேருந்து லைஸ் இப்போ இங்கே minus 8 by 3 இருந்துச்சுன்னா இங்கேயோ 8 by 3 இருக்குமா. இதுக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட் எதுனா 0. ஏன்னு சொல்கிறோன்னா minus 8 by 3 வந்து இப்போ கேன்சல் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன வரும்னா, இங்கே பாருங்கள் 8 3 2s are 6 minus 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா பாயிண்ட் வேணால் பாயிண்ட் வச்சிங்க படக்கூடாது. அப்படின்னா இங்கே என்ன வரும் நம்பரு, இருங்க உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த நம்பர் போட்டேன். அப்போ 3 2 by 2 minus 3 2 by 2வா. அப்போ இங்கே சில நம்பர்ஸ்லாம் வரும், 2 கோடு, அதில் இது செகண்ட் இது ஓகே. minus 3 2 by 2. அப்போ இது minus 2, இது minus 1 0, இது வந்து 1, இது 2, இது வந்து 3 2 by 2. அதாவது இந்த பாயிண்ட்டு கூட 3 கூட சொல்லலாம், 3 2 by 2வும் சொல்லலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் 1 2 3, இங்கேயும் அதே 3 இருக்குது. அப்போ காமன் பாயிண்ட் 0. அப்போ ஆன்சர் இஸ் 0. த நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இஸ். ரேஷனல் நம்பர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீக்வன்ஸில் கண்டுபிடிக்கணும். அதுவும் இந்த நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இந்த நம்பர்லேயே இதுக்கு எத்தனை ப்ளஸ் ஆகிக்குதுன்னா 5 ஆகிருக்கு. இங்கேருந்து இதுக்கு எத்தனை ப்ளஸ் ஆகிருக்குன்னா +5. அப்போ இங்கே பண்ணும்போது +5 தான் இருக்கும். அப்போ ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும் 30 வரும் பை. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ், ஆமாம் அந்த மாதிரி கீழே மேலே வருதுன்னா அப்போ கீழே தான் மைனஸ் வரும். அது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சா. 24
24லேருந்து -32 எத்தனை ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 + 8. 32லேருந்து 40 எத்தனை ப்ளஸ் ஆகிருக்குதுன்னா 8. அப்போ இங்கே எத்தனை ப்ளஸ்ஸாக இருக்கும்? கண்டிப்பாக 8ஆக தான் இருக்கும். அதனால ஆன்சர் இஸ் -48. The standard form of 58 by -78. ஆன்சர். இப்போ இது நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள் 2 2s are 4 -1. 2 டேபிள் 2 9s are 18. இது வந்து 2 3s are 6, பேலன்ஸ் 1 9. இது மேலே இது என்ன டேபிள் கேன்சல் பண்ண முடியாது, பாயிண்ட் வச்சு தான் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னாலே பாயிண்ட் வராமல் வரும். அப்படின்னா ஆன்சர் இஸ் 29 by 39. True or false? 0 is the smallest rational number சொல்கிறாங்க. அது உண்மையான என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஏன்னா நம்மளுக்கு -1 0 விட லெஸ்ஸர் நம்பர். நெக்ஸ்ட்டு -2 இதை விட இது லெஸ்ஸர் நம்பர். அது மைனஸில் கிரேட்டர் தான் ரொம்ப கம்மியான நம்பர். அதனால இது கண்டிப்பாக ஃபால்ஸாக தான் இருக்கும். ஃபால்ஸ். அதனால ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். -4/5 lies to the left of -3/4. அதுக்கு நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்து ஆன்சர் போட்டலாம். அப்படின்னா இன்னும் ஈஸியாக வரும். 5க்கும் 4க்கும் எடுத்துனா கண்டிப்பாக 3 தான் வரும், 20 தான் வரும். ஏன்னா எல்சிஎம் பண்ணலாம். 5 4 2 டேபிள் 5 2. இங்கே மோஸ்ட்லி நம்ம ப்ரைம் நம்பர் தான் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தாலே. நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு என்ன நம்பரும் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரைம் நம்பர் தவிர. அதனால நம்ம 2 இஸ் த ப்ரைம் நம்பர். 1 5 டேபிள் 1,1. ஏன்னா 5 இஸ் த ப்ரைம் நம்பர். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் சின்னலேருந்து தான் போனோம், பெருசுலேருந்து வரக்கூடாது ப்ரைம் நம்பர். அது இம்பார்ட்டன்ட். இப்போ எத்தனை 5 2s are 10, 10 2s are 40, 20. அப்போ கீழே 20 வரணுமா? அப்போ -4/5 இன்ட்டு 4 டைம்ஸ் தானே 5 டேபிள் 20 வரும். அது கூட இது லெஃப்ட் ஹேண்ட் சைடாக அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கலாம். -3/4 இன்ட்டு 5/5. அப்போ பண்ணிங்கன்னா -16/20 is equal to -15/20. அப்போ என்னாச்சு? இதை விட இது அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். அப்படின்னா இது கன்ஃபார்ம் ட்ரூ தான். செகண்ட் ஒன் -90/5 இஸ் கிரேட்டர் தென் இது. இதை விட இது கிரேட்டரா செக் பண்ணலாமா? கீழே எல்சிஎம் எடுத்தால இங்கே நம்மளுக்கு 20 தான் வந்துச்சு. அதே மாதிரி -19/5 இது செகண்ட் சம். குழப்பிக்காதீங்க, இங்கே கொஞ்சம் இடம் இல்லை. அதனால இதிலும் செகண்ட் சம், இதுவும் செகண்ட் சம். லைனாக தான் எழுதிக்கிறேன். -19/5 இன்ட்டு 4/4 இஸ் ஈக்குவல் டு 15/4 இன்ட்டு 5/5 மைனஸ் போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு கீழே எழுதுகிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. ஆனால் இது என்ன சம்மு? தேர்ட் சம் தான், குழப்பிக்காதீங்க. அப்போ 19/4 எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு பண்ணோன்னா இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா இன்ட்டுவும் பண்ணலாம், டிவைடும் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு நம்ம இன்ட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கனால இன்ட்டு பண்ணுறோம். 4 9s are என்ன வரும்? 36 6 போட்டுக்கிட்டு இங்கே 3 1s are 4 + 3 பண்ணிங்கன்னா 7 -76/20 is equal to 5 5s are 25 5 1s are 5 75. கீழே -20 என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு இதை விட இது கிரேட்டர் நம்பர் சொன்னாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 75 இஸ் த ஸ்மாலர் நம்பர். அப்படின்னா இது ஃபால்ஸு. அப்போ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ்.
the average of two rational number lies between them. இப்போ ஆவரேஜ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அது வந்து லைஸ் பிட்வீன் சேமாக தானே வரும், மாற்றி வரதா? இப்போ 1 பக்கத்தில் 3 வர 2 தானே வரும், அப்போனா இது ட்ரூ தான். There are an unlimited number of rational numbers lies between them. Unlimited number வந்து rational number lies between ஆகுமான்னு கேட்குறாங்க. ஆகும். ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அன்லிமிட்டட் நம்பர் 100 வரைக்கும் நம்மளால் போட முடியும்னால இது ட்ரூ. ஓகே, objective type question. The number which is subtracted from minus is by level the minus is by level to get 8/9. ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் இஸ் பை லெவல் கூட மைனஸ் பண்ணால் 8/9 வருதுன்றாங்க. சம் பண்ணி பார்க்கலாம். இப்போ மைனஸ் இஸ் பை லெவல் மைனஸ் என்ன நம்பர் நமக்கு தெரியனால எச்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு பண்ணினா 8/9. இப்போ 8/9 பாருங்க, அப்படியே மைனஸ் இஸ் பை லெவல் மைனஸ் 8/9 இங்கே வச்சுட்டு எக்ஸை அந்த சைட் தூக்கி போட்டுக்கிறோம். ஓகே, எனக்கு இங்கே பிளேஸ் இல்லை, அதனால் நான் இங்கே சைடில் எழுதுகிறேன். நீங்கள் அது கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த சம்மோடது நீங்கள் இங்கே நான் ஸ்டெப் வைஸ் சொல்கிறேன்ல, அது ஒரு நோட்டில் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சம் போடலாம். அப்படி இல்லைன்னா நோட் பண்ணலன்னா வேறு ஆன்சர் மட்டும் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ லெவலுக்கும் 9க்கும் எடுத்தோன்னா எல்சிஎம் எடுக்கலாம். 11,9 எப்போனாலும் ப்ரைம் டிஜிட். இப்போ நம்மளுக்கு ஸ்மால் ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா 3. 11/3 3 லெவல் 1 லெவலில் வந்து 1,1. உங்களுக்கு இன்னொன்று ஒரு வீடியோவில் நான் ப்ரைம் நம்பர் எப்படி ப்ரைம் நம்பர்னா என்னென்னு சொல்கிறேன். ஈவன் ப்ரைம் நம்பர் 10th கேட்டுக்கிறாங்க. 10th பப்ளிக் எக்ஸாமில் போன வாட்டி அதனால சொல்லிக்கிறேன். இப்போ ஆன்சர் பண்ணினா லெவல் 3s are 33, 33 3s are 99 ஆன்சர். அப்போ 99 கீழே வரணும். மைனஸ் இஸ் பை லெவல் இன்ட்டு 9/9 minus 8/9 into level by level is equal to h. அப்போ minus 6 into 9 பண்ணிங்கன்னா 45 54 54/99 minus 88/99 is equal to. இப்போ மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 + 8 பண்ணிங்கன்னா 2 12 1 5 + 8 பண்ணிங்கன்னா 13 13 + 1 பண்ணிங்கன்னா 14/99 is equal to h. ஆன்சர் வந்து -142/99. ஆப்ஷன் வந்து பி. ஓகே, பி நல்லா டிக் பண்ணிக்கிற பாருங்கள். கொஞ்சம் குழம்பும் பார்த்துக்கோங்க. என்ன டிக் பண்ணுறோம் நல்லா டார்க்னர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட்? எது ஈக்குவலண்ட்டாக இருக்குது நம்ம செக் பண்ணோம். ஈக்குவலண்ட் மீன்ஸ் இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். சிஸ்ஸு இது வந்து என்னது 2 டேபிளில் 10 அதே 2 டேபிளில் இது வந்து 3 5. இங்கே வந்து என்ன கேட்டுக்கிறாங்க? ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட் விச் ஆஃப் த. ஓகே, 5/3. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால மைனஸ் இல்லைனால இந்த ஆப்ஷன் ஏ கணக்கு வராது. ஆப்ஷன் பி 2ங்கன்னா 50 இது 8. ஓகே, மைனஸும் இங்கே இருக்குது ப்ராஸ். அதனால இப்போ மேலே மைனஸ் இருந்தாலும் கீழே தான் மைனஸ் தான், கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ், அப்படின்னா மைனஸ் போட்டாலும் போடலாம். ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் இது 9, இது வந்து 1 டைம் பேலன்ஸ் 1, இது வந்து 8 இப்போ 2 டேபிளில் இது மாதிரி கேன்சல் பண்ண முடியும். இது 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். இது 10 22 5 11 வேறு நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா கேன்சலே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இது நாட் ஈக்குவல். அதனால் கட்சியில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி
பி ஓகே பி செகண்ட் ஒன்றும் பி தான் நல்லா பார்த்துக்கோங்க பி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க -5/4 இஸ் எ ரேஷனல் நம்பர் விச் லைஸ் பிட்வீன் -5/4 எதுக்கு நடுவில் லைஸ் கரெக்டாக நம்பர் லைனில் ட்ரா ஆகுதுன்னு செக் பண்ணுறோம். அப்போ நம்ம இங்கே டிவைட் பண்ணிக்கலாம் இன்டூவோ பண்ணி கூட பார்க்கலாம். இன்டூ பண்ணிங்கன்னா அது ப்ராசஸ் அதிகம்னால நம்ம ஷார்ட் ரூட்டில் டிவைட் பண்ணிக்கிறோம். 5 4 1 டைமா 4 -1 பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 வரும். 2s are 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட்டுக்குனால 0 இது வந்து 5s are 20 -0 ஓகே. அப்போ 1 இங்கே வந்து என்ன ஆன்சர் மைனஸுக்குனால இங்கே மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ -1.25 கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரிஞ்சது 1லேருந்து 2ல் தான் நடுவில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கணும்னா இங்கே முன்னாடி இந்த நம்பர் வரக்கூடாது 0 தான் வரணும். இப்போ நம்மளுக்கு இங்கே 1 வந்துக்குது அப்படின்னா 1ல் ஆரம்பித்து இந்த சைடு 2 5 அப்படின்னா 2ல் முடியும் நெக்ஸ்ட் நம்பர் 2. அப்போ -1 and -2 ஏன் நம்ம -2 and -1 எடுக்கக்கூடாதுன்னா ஏன்னா நம்மளுக்கு இப்படி நம்பர் லைனுக்குன்னா 0 1 2 அது போயின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -1 -2 எப்போவுமே இந்த சைடு தான் கிரேட்டர் நம்பர் நம்மளுக்கு இதை விட இது கிரேட்டர் நம்பர். அப்போ -1 and -2 தான் ஓகே. இதுக்கு நடுவில் தான் இருக்கனால நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -1 and -2 ஆப்ஷன் இஸ் சி ஓகே. Fourth sum. Which of the following rational numbers is the greatest? என்ன ரேஷனல் நம்பர் இங்கே கிரேட்டஸ்ட்னு கேட்குறாங்க. அது வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். செக்னா எப்படினாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். கிரேட்டஸ்ட் நம்பர்னாலே கீழே பேஸ் சேமாக இருக்கணும். நம்ம எல்சிஎம் எடுத்து இன்ட்டு பண்ணி கூட போகலாம், அப்படி இல்லைன்னா டிவைட் பண்ணி கூட போகலாம். நம்மளுக்கு டிவைட் அவ்வளோ வரலன்னா இன்ட்டு பண்ணிக்கலாம் ஓகே. இன்ட்டுனா இந்த மாதிரி 24 ஆனால் நம்ம 5 மார்க்குள்ளேயே இது கேட்டுக்கிறாங்க இந்த சம்மு. அது 10th சம் தான் 32வா 2 டேபிளில் 12 இது வந்து 8 இது வந்து 4 இது வந்து 16 இப்போ 2 டேபிளில் இது 6 4 2 8 2 டேபிளில் 3 2 1 4 2 டேபிளில் 3 1 1 2 2 டேபிளில் 3 1 1 1 இப்போ 3 டேபிளில் 1 1 1 1 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 3s are தெரியலன்னா இன்ட்டு பண்ணிக்கலாம். 32 3s are 2 3s are 6 3 3s are 9 96 ஓகே. அப்போ கீழே 96 வரணும். ஒன்றாந்துலேயே எத்தனை நம்பர் இன்ட்டு பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். அப்போ 24 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 96 வரும்னா 24 48 நெக்ஸ்ட் வந்து 2 1 5 7 நெக்ஸ்ட் வந்து 96 வருது 4 டைம்ஸ் இன்ட்டு 4/4 is equal to 7 4s are 8 2 4 6 minus 96 16 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 96ன்னு பார்த்தீங்கன்னா 16 32 48 96 இத்தனை டைம்ஸ் வருது. ஸ்டார்ட் into 6/6 is equal to 6 3s are 18 6 1s are 6 78/96 8 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 96ன்னு பார்த்தீங்கன்னா 8 டேபிளில் 12s are வரும். அப்போ 12/12 is equal to 96. இது ஆன்சர் இல்லை, இது கணக்கு எடுக்காதீங்க, இது டேபிள்ஸ் கன்ஃபியூஸ் படுத்திக்காதீங்க. 7 2s are 14 84 அதுவும் கீழே மைனஸ்க்குனால மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம். -84/96 32 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 96ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 32 டேபிளில் 3 டைம்ஸ் 96 is equal to
93/96. அப்போ எது இந்த மைனஸ் தான் மோஸ்ட்லி இங்கே எல்லாத்துலேயும் வந்துக்குது. இப்போ இங்கே எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் பார்த்தீங்கனாலே ஸ்மாலர் நம்பர் தான் கிரேட்டர். அப்போ -68 -78 இங்கே வந்து 84 கரெக்டாக லைன் ஆர்டரில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நமக்கு இங்கே எது ஆப்ஷன் வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. A. Fifth sum, the sum of the digits of the denominator in the simplest form of. இதோட simplest form நம்மளால் என்ன சொல்லிக்கிறாங்க, simplest form அது வந்து sum போட்டுக்கணும். ஓகே. simplest formனா cancellation. simplest form of 112/528 is answer is 6. Okay. Thank you for watching.